வணக்கம் உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடலூரின் அழகான தென்பெண்ணை ஆற்றில் நூற்றுக்கணக்கில் குவிந்திருக்கும் சுவாமிகளின் ஒரு அற்புதமான சங்கமம் இது. என்னடா இது, ஒரே நேரத்தில் இவ்வளவு சாமிகளா என்று நீங்கள் நினைப்பதும் ஆச்சரியப்படுறதும் உண்மைதான். உண்மையே தான். ஆம், நாம் ஒரு கோவிலுக்கு சென்றால் ஒரே ஒரு கடவுளை மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் கடலூரின் மஞ்சக்குப்பத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் பொங்கல் முடிந்த 5ஆம் நாள் வயந்தால் நாம் பல ஊர்களின் பல கடவுள்களை நேரில் கண்டு ரசித்து நாம் வணங்க முடியும். இதுதான் இந்த திருவிழாவின் மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். உணவுக்கும் தொழிலுக்கும் நாம் வணங்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் முடிந்த 5ஆம் நாளில் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது கடலூர் மட்டுமின்றி கடலூர் அருகிலுள்ள புதுச்சேரி மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள கடவுள்கள் இங்கே வரிசை கட்டி வாகனங்களில் வருவார்கள். கோவிலிலிருந்து சிறப்பு பூஜையுடன் வரும் தெய்வ உற்சவங்களுக்கு தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறும். பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அந்த சாமிகள் ஒவ்வொன்றும் வீற்றிருந்து மக்களுக்கு அருள் பாலிப்பார்கள். நாம் ஒவ்வொரு கோவிலையும் தேடி செல்வதை விட தைப்பொங்கல் முடிந்த 5ஆம் நாளில் இந்த கோவிலுக்கு வந்தால், ஏன் இதையே கோவில் என்று சொல்கிறோம் என்றால், ஆறு என்ற இடம் இங்கு பல நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் வருவதால் இது ஒரு கோவிலாகவே மாறிவிடுகிறது. அதனால் இந்த ஆற்றுக்கோவில் ஆற்று திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இங்கு நாம் வரும்போது ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள சிறப்பு வாய்ந்த தெய்வங்களை அவர்களின் சிறப்பான அலங்காரத்தில் நாம் கண்டு ரசிக்கலாம். ஒவ்வொருவரும் தங்களது ஊரின் பெருமையை பறைசாற்றுவதற்காக அந்த தெய்வங்களை சிறப்பாக அலங்கரித்து கோவிலில் வைத்திருப்பது போல் வீற்றிருப்பார்கள். இங்கு இந்த கடவுள் என்று குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியாமல் இங்கு நாம் முருகரை தரிசிக்கலாம், சிவபெருமானை தரிசிக்கலாம், பெருமாளை தரிசிக்கலாம். அதே போன்று பல ஊர்களின் காவல் தெய்வங்களாக விளங்கும் அம்மன்களை தரிசிக்கலாம். ஒவ்வொரு அம்மனும் அந்தந்த ஊருக்குரிய சிறப்பு அலங்காரத்திலும் அந்தந்த நேரத்திற்குரிய சிறப்பு காட்சிகளிலும் அலங்கரிக்கப்பட்டு நமது கண்முன்னே அந்த கடவுள்கள் அப்படியே நமக்கு காட்சி தருவதை பார்த்து ரசிப்பது மிக ஒரு பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் கடவுள்களின் சிலை, கடவுள்களே என்று இருக்கும் அந்த ஒரு பிரமிப்பான தோற்றத்தை நாம் பார்க்கும்போது மிகவும் ரம்மியமாக இருக்கும். தென்பெண்ணை ஆறு கடலூருக்கான ஒரு சிறப்பான ஆறு. கடலூரின் எல்லையாக அமைந்திருக்கும் இந்த தென்பெண்ணை ஆற்றில் ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் வந்திருக்கும் கடவுள்கள் அங்கே வீற்றிருக்கும் அழகை நாம் கண்டு ரசிக்க முடியும். இது கடவுள்களின் சங்கமம் மட்டுமல்ல, இந்த நிகழ்வு நமது மனிதர்களுக்கும் ஒரு செய்தியை உணர்த்துகிறது. கடவுள்கள் எவ்வாறு கோயில்களில் வீற்றிருந்து அருள் பாலித்தாலும் தமது சக நண்பர்களான கடவுள்களை ஒவ்வொரு ஆண்டும் சந்தித்து தங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்களோ, அதே போன்று மனிதர்களும் ஒவ்வொரு ஆண்டும் தங்களது உறவுகளை சந்தித்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த ஆற்று திருவிழாவின் ஒரு சாராம்சமாகும். அத்தோடு ஆற்று திருவிழா என்பது கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நடத்தப்படுவது. கோவில்களில் வீற்றிருக்கும் கடவுள்களை அங்கிருந்து வாகனங்களில் வீதி வழியாக எடுத்து வந்து தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரி நடத்தி சிறப்பு பூஜைகள் செய்து அங்கு மக்களுக்கு பிரசாதங்களை வழங்கி அங்கிருந்து மீண்டும் பல்வேறு கிராமங்கள் வழியாக தங்களது சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்லும்போது வழியில் மண்டகப்படி நடத்தி அங்கங்கே மக்களும் அந்த கடவுள்களை வழிபட்டு அவர்கள் ஆசி பெறுவார்கள்.
நாம் கோவிலுக்குத்தான் சென்று கடவுளை வணங்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், ஆசி பெற வேண்டும் என்று இல்லை. 100க்கும் மேற்பட்ட கடவுள்களை ஒரே நேரத்தில் நாம் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் கண்டு வணங்கி அவர்களின் அருளாசியை பெற முடியும். இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் பங்கேற்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் தை திருநாள் பொங்கல் முடிந்த 5ஆம் நாளில் நாம் தென்பெண்ணை ஆற்றுக்கு சென்றால் இந்த அழகிய காட்சிகளை கண்டு அனைத்து கடவுள்களையும் நாம் மனதார தரிசித்து நன்மை பெற முடியும். நமது குறைகளை அந்த கடவுள்களிடம் தெரிவிப்பதால் நமது குறைகள் நீங்குவதோடு அவர்களின் அருளாசியையும் பெற முடியும். இந்த தென்பெண்ணை ஆற்று திருவிழா அந்த மக்களுக்கான சுற்றுவட்டார மக்களுக்கான ஒரு திருவிழா மட்டுமின்றி அந்த தென்பெண்ணை ஆற்று கரையோரம் அமைக்கப்படும் ஒவ்வொரு தரைக்கடைகளும் அங்கு மிக பிரபலமானது. இந்த நாளில் விற்கப்படும் சுருளி கிழங்கு என்ற ஒரு வகை கிழங்கை இங்கு நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். குறிப்பாக தை மாதத்தில் மட்டுமே விற்பனை செய்யப்படும் இந்த சுருளி கிழங்கு இந்த ஆற்று திருவிழாவில் மட்டுமே கிடைப்பது மிக 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 பிரபலம். இந்த சுருளிக்கிழங்கை நாம் வேக வைத்து சாப்பிட்டால் உடல் பலம் பெறும் என்பதும் நமக்கு பல்வேறு விதமான நோய்களை அது தடுக்கும் அற்புத மூலிகை கொண்ட மருந்து கிழங்கு என்பதும் இந்த சுருளிக்கிழங்குக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர். இந்த சுருளிக்கிழங்கை நாம் இந்த தை பொங்கல் இந்த ஆற்றுத் திருவிழாவில் மட்டுமே காண முடியும். இந்த ஆற்றுத் திருவிழா தென்பெண்ணை ஆறு மட்டுமின்றி கெடிலத்திலும் நடைபெறும். ஒவ்வொருவரும் அதனை கண்டு ரசிக்க முடியும். இது குறித்து நமது கருத்தோடு அந்த பகுதி மக்கள் அந்த ஆற்றுத் திருவிழாவில் பங்கேற்ற மக்கள் சொல்லும் கருத்துகளையும் இங்கே நாம் கேட்கலாம். சின்னகணம் வசைக்கும் சந்தன மாரியம்மன் முருகர் விநாயகர் ஆலயத்தில் வருஷம் வருஷத்துக்கு ஒரு திருவிழாவுக்கு வருஷம் ஒரு விஷயமாக செஞ்சு வருவோம் அலங்காரம் பண்ணி. இந்த வருஷம் மாட்டுத்திருநாள் வந்து விவசாயத்தை வச்சு கல் எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம விவசாயத்தை பெருமையாகிறோம். மாட்டுத்திருநாள் வந்து நாங்கள் புது அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஒரு வருஷமாக என்னென்ன மாதிரி பண்ணுவீங்க? ஒரு வருஷம் வந்து சந்தன மாரியம்மன் கொடாட்டம் பொறுப்பில், ஒரு இது வந்து மாடுற பொறுப்பில், சிவன் பொறுப்பில், பார்வதி பொறுப்பில் எல்லாம் இருக்கும். இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க? இந்த வருஷம் மாட்டுத்திருநாள் தான். அதான் உழவர் இது உழவர் திருநாள். அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அலங்காரம்? இது அரிவா, இது ஏறு, கச்சி, கடி, நம்ம விவசாயம் அறுவடை. ஓகே, சொல்லுங்கள் உங்கள் பேர், ஊர் சொல்லுங்கள். எல்லா சாமியும் ஒவ்வொரு ஊராக போய் பார்ப்போம். இப்போ எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எல்லா சாமியும் என்னென்ன சாமியெல்லாம் பார்த்தீங்க? முருகர், இது வெங்கடேஷ் பெருமாள், பார்வதி, பரமசிவன், காளியம்மன், மாரியம்மன், நிறைய சாமி இருக்குது. எல்லாம் மாரியம்மனே நிறைய எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய சாமி வந்துருக்கு. விநாயகர், முருகர் நிறையா எல்லா சாமியுமே ஒரே இடத்துல பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.